வேதத்திலே பார்க்கிற பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு மனைவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப மனைவிகள் இந்த சோசியல் மீடியாவில் நாங்கள் பார்க்கிற பொழுது அநேகர் தங்களுடைய கணவன்மாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப திருமணம் முடித்திருக்கிறோம், எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்பதை கூட மறந்து இந்த சோசியல் மீடியாக்களிலே வருகிற ஒரு சில பெண்கள் தவறாக ஆண்களுடன் உறவு வைத்திருக்கிறார்கள், தவறாக பழகுகிறார்கள். இதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை பற்றித்தான் உங்களுக்கு இன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களோட சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. சொந்த புருஷருக்கு நீங்க உண்மையாக இருங்க. மற்றவருடைய வாழ்க்கை துணையில் உள்ள புருஷருக்கு நீங்க கீழ்ப்படியாமல் அவருக்கு உண்மையாயிராமல் உங்களுடைய சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள், அவருக்கு உண்மையாயிருங்கள். அதே போல ஆண்களும் உங்களுடைய சொந்த மனைவிகளுக்கு நீங்க அன்பாயிருங்கள். நீங்க மற்றவருடைய மனைவிகளை பார்த்து நீங்கள் பல்லளிப்பதும் நீங்கள் சிரிப்பதும் இது அல்ல வாழ்க்கை. அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு மனிதரை இச்சையாக பார்ப்போமாக இருந்தால் அது விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எங்களுடைய ஆசைக்காக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு தவறான எண்ணத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அது தேவனுடைய பார்வையில் அது விபச்சாரம் செய்வதற்கு சமமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் ஒருத்தரை நாங்கள் இச்சையாக பார்த்தாலே அது விபச்சாரம் செய்வதற்கு சமமாக இருக்கிறது. அப்ப நீங்க இன்றைக்கு ஒரு மனிதருடன் தவறாக பழகுவது எவ்வளவு பெரிய காரியம், அது எவ்வளவு பெரிய குற்றம். அது தயவு செய்து இந்த குற்றம் செய்யாதீர்கள். ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார், இப்படி வாழாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லித்தான் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் அவருக்காக வாழவில்லை, அவர் எங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார். அவரை பார்த்து நாங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய கணவனுக்கோ உங்களோட மனைவிக்கோ நீங்க துரோகம் பண்ணாம உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்க உண்மையாக இருந்து வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தின்படி வாழுங்க. நீங்க வேதத்தின்படி வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எந்த ஒரு மனிதனுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு இடையாக வரமாட்டான்.